تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير الناس. சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துவக்க உரை ஒரு சில நேரங்கள் அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்திருக்கின்றான். முதலில் இங்கே உள்ள அனைத்து சிறார்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதில் முதலாவது, நாம் எல்லாம் தீனை தேடிக்கொண்டிருக்கின்றோம், கல்வியை தேடிக்கொண்டிருக்கின்றோம். நமக்கெல்லாம் ஒரு நசீஹத்தாக கனவின் விளக்க தந்தை ஹஜ்ரத் சையதுனா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தினுடைய ஆரம்ப சில நசீஹத்துகளில் ஒரு நசீஹத்தாகவும் திருமதி ஷரீஃபினுடைய கடைசி வார்த்தையாக முடிவரையின் நசீஹத்தில் முற்றுப்புள்ளியாய் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வைப்பதில் கடைசி வார்த்தையாகவும் இருக்கின்ற ஒரு வார்த்தையை இங்கே சொல்ல ஞாபகப்படுத்த இங்கே நான் கட்டாயமாக்கப்பட்டுள்ளேன். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா ஹாதல் இல்மு தீனுன், நாம் படிக்கின்ற இந்த கல்வி இருக்கின்றதே, அல்லாஹ் ரசூல் பற்றியுள்ள கல்வி, இது ஒரு மார்க்கம், சாதாரணமானதல்ல, கட்டுக்கதைகள் அல்ல, யாரோ சொல்லிய வாசகங்கள் அல்ல, யாரோ பேசிய பேச்சுக்கள் அல்ல பகிர்ந்து கொள்வதற்கு. இது யார் சொன்னது? அகிலத்தின் ரசிகனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன வார்த்தை. இந்த ஈரோட தலைவன் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த வார்த்தை. எனவே இந்த இல்ம் என்பது ஒரு மார்க்கம். நாங்கெல்லாம் பாடசாலைகளில் எங்கள் உஸ்தாதுமார்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் போது அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களை ஆதாரத்துடன் பேசிவிட்டு சொல்லுவார்கள், இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிவிட்டு செல்லவில்லை, சாதாரண வார்த்தைகள் அல்ல, இதெல்லாம் இங்கு இருக்கின்றது. ஏன் சொல்கின்றோம் என்றால், நீங்கள் நாளை 100 பேருக்கு சொல்லலாம், அந்த 100 பேரில் இருந்து 1000 நபர்களை கடக்கலாம், லட்ச நபர்களை கடக்கலாம். இது மார்க்கம் என்பதால் இதில் கவனம் தேவை. இன்னா ஹாதல் இல்மு தீனுன் ஃபன்துரு. இதிலே அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? ஃபன்துரு அம்மன் தஅഖுத தீனுக்கும். நீங்கள் எல்லாம் கவனியுங்கள், யாரிடத்திலே இருந்து இல்மை நாம் பெறுகின்றோம், இது யார் நமக்கு சொன்னது, யார் நமக்கு சொல்லுகின்றார்கள் என்ற இந்த இல்மை பற்றியுள்ள கவனம் மிகவும் முக்கியம். சொல்லும் நபர் என்றால் இன்னைக்கு நிறைய வலைதளங்கள்ல யாரோ கொள்கை மாற்றுவார்கள் எல்லாம் நிறைய பேச ஆரம்பித்து விட்டார்கள். என்ன அதாவது சொல்றாங்களா, அவர்கள் யார், என்ன, அவர்கள் பற்றி கேட்கலாமா வேண்டாமா என்று கூட நாம் இன்று யோசிப்பதில்லை. குறைந்தபட்சம் நம்முடைய மஹல்லாவுடைய இமாமிடத்திலாவது, நமக்கு தெரிந்த ஆலிம் இருந்தவரிடத்திலாவது சென்று இவர்களுடைய பயானை கேட்கலாமா, இவர்களுடைய கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்று நாம் கேட்பது கிடையாது. அவர் சொல்லிட்டாரா, அவருடைய பேச்சினுடைய ரசனைகள் நன்றாக இருக்கின்றதா, அவருடைய வார்த்தைகள் நமக்கு இன்பம் பூக்குகின்றதா, அதை நாம் எடுத்துக் கொள்கின்றோம். எனவே கொள்கையில் மாற்றமுள்ள நிறைய விஷக்கிருமிகள் வலைதளங்களிலும் சரி பல இடங்களிலும் சரி மார்க்கத்தை குழுவாய் உடைப்பதற்கென்றே இருக்கின்றார்கள். எனவே இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹுடைய வார்த்தையை நான் தன்னிடத்திலே சொல்கின்றேன். இன்னா ஹாதல் இல்மு தீனுன். இந்த கல்வி இருக்கின்றதே, இது ஒரு மார்க்கம். ஃபன்துரு அம்மன் தஅഖுத தீனுக்கும். உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் யாரிடத்தில் இருந்து எடுக்கின்றீர்கள் என்ற விஷயத்திலே கவனமாக இருங்கள். இரண்டாவது,
மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் சஹாபாக்களுடைய அவர்களுடைய தியாகம் என்பது ரொம்ப மிக உயர்ந்த தியாகமாக இருந்தது. சொல்ல வேண்டும் என்றால் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த பல்கலைக்கழகத்திலே பயிற்றுவித்து பெற்ற ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் அவர்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்றால் பசியில் இருந்தார்கள். அவர்கள் தொழுகையில் இருக்கும் போது கீழே விழுகின்றார்கள். அன்றைய சஹாபாக்கள் இடத்துல மக்கள் இடத்துல ஒரு பழக்கம் இருந்தது. காக்கா வலிப்பு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு சொன்னா கழுத்துல போட்டு மிதிப்பாங்க, அது முதுகுல போட்டு அமுத்துவாங்க, சாமியை வச்சு கையில ரொம்ப இரும்பு சாமியை பிடிச்சி கையை நசுக்குவாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். அது அப்படியே எந்த அளவுக்குன்னு சொன்னா ஆடு அடுத்த எப்படி துடிதுடிச்சு நிக்குமோ அந்த போல அமுத்துனா அப்படியே அந்த காக்கா வலிப்பு நின்றோம். அந்த மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அமுத்துறாங்க. சரியா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எழுந்தவுடன் சொன்னாங்க, நான் எனக்கு காக்கா வலிப்புலாம் வரல, எந்த நோயும் வரவில்லை, நிச்சயமாக இல்லல் ஜூ, எனக்கு பசியினால் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னாங்க. பசியினால் அவர்கள் கைகால் இறுக்கப்பட்டு கீழே விழுந்தார்கள். அவர்கள் எதற்காக அவங்க ஏதாவது மண்வெட்டியை தூக்கிக்கிட்டு வேற ஏதாவது தூக்கிட்டு அவங்க வேலை செஞ்சிருந்தா வேலை கிடைத்து இருக்கும். அவர்கள் பசி இல்லாமல் சாப்பிட்டு இருப்பார்கள். இருந்தாலும் இன்புக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். அதுதான் அவர்களுடைய தியாகம். அந்த தியாகம் அளவுகளை நம்ம இன்னும் எந்த தியாகம் நம்ம செய்யல. குழந்தைகளை குறைந்தபட்சம் மார்க்கம்னா என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் மார்க்க கல்வியின் பக்கம் நாம் அனுப்பி வைக்க வேண்டும், மதரசா கல்வியின் பக்கம் அனுப்பி வைக்க வேண்டும். அதே போலதான் மூன்றாவது செய்தி, நாம் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசான்களிடத்தில் எந்த அளவுக்கு மதிப்போடும் மரியாதையோடும் இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். இக்காலத்தில் உலமாக்கள் மார்க்கறிஞர்கள் இமாம்களுடைய அவர்கள் மேல் இருந்த அந்த கண்ணியம், அவர்கள் மேல் இருந்த இந்த மரியாதை என்பது இக்காலத்தில் குறைந்து விட்டது. அவருடைய பேச்சுக்கு உண்டான அந்த இத்தாத் என்று சொல்லக்கூடிய கட்டுப்படுதல் என்பது இக்காலத்தில் குறைந்து விட்டது. எனவே தங்கள் அனைவர்களுக்கும் சொல்லுகின்ற ஒரே ஒரு செய்தி, மார்க்க அறிஞர்களை எவ்வாறு நாம் மதிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இருப்பு வரும். இட்ஸ் நாட் பை புக் டு புக், ஒரு புத்தகத்திலிருந்து இன்னொரு புத்தகத்திற்கு மாற்றி எழுதுவது போல இது இன்னும் காப்பி ரைட் கிடையாது. மார்க்க கல்வி, இந்த மார்க்க கல்வியை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆசானிடத்தில் அந்த உஸ்தாதிடத்தில் மரியாதையோடு கண்ணியத்தோடு நடந்த அந்த இல்மை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் ஓதுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். பெருமானார் நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம், எனக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொல்ல எனக்கு தெரியாது. மூன்றாவது வகையாக பெருமானார் ஹஜ்ரத் ஜுபைர் அலைஹிஸ்ஸலாம் இறுக்கி கட்டி அணைத்து அதுக்கப்புறம் அவர்களை விட்டுவிட்டு இப்பொழுது ஓதுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி என்று அந்த சூராவை ஓதினார்கள். உதாரண நல்லடியார்களே, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறையும் தெரியாது என்று சொன்னார்கள். மூன்றாவது முறை இந்த செயலுக்கு பின்னால் ஏன் பெருமானார் ஓதினார்கள் என்று ஒரு சில உலமாக்கள், ஒரு சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள். இட் இஸ் ஹார்ட் டு ஹார்ட் பை ஹார்ட், இது உள்ளத்தில் இருந்து உள்ளத்தால் பாயக்கூடிய கல்வி என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் அந்த உள்ளத்திலிருந்து உள்ளத்திற்கு பாய்கின்ற அந்த ஸ்பிரிச்சுவல் என்று இந்த ஆன்மீக கல்வியை நாம் கற்றுக்கொள்ளுகின்ற நாம் மரியாதையோடு கற்றுக்கொள்ளுகிற நடந்து கொள்ள வேண்டும். சொல்ல வேண்டும் என்றால் இறுதியாக ஒரே ஒருவரை பற்றி சொல்லுகின்றேன், சொல்லி என் உரையை முடிக்குகின்றேன். ஹாரூன் ரஷீத் என்ற மன்னர், அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரசாட்சியை ஆண்டவர் ஹாரூன் ரஷீத் மன்னர். ஹாரூன் ரஷீத் மன்னரனுடைய மகனால் உஸ்தாத் அவர்களுக்கு கால் அவர்கள் கழுவுவதற்காக வேண்டி தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருக்கின்றார். தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருக்கும் போது உடனே மன்னர் வந்து விட்டார். இந்த செயலை பார்த்து விட்டார். பார்த்த உடனே உஸ்தாதுக்கு என்னதான் உஸ்தாதா இருந்தாலும் மன்னர் வந்து விட்டாரே, மன்னருடைய பையனை காலுக்கு தண்ணி ஊற்ற சொல்லிட்டோமே, மன்னர் நம்மை தண்டிச்சிட போறாரோ என்று பயத்தால் நடுங்குகின்றார். அந்த நேரத்தில் ஹாரூன் ரஷீத் மன்னர் வேகமாக வந்து
உஸ்தாது முன்னால் தன் மகனை கண்டிக்கின்றார். என்ன நீ தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருக்கின்றாய்? உஸ்தாதை தண்ணீரை ஊற்ற சொல்லி அவர்களுடைய காலை நீ கழுவ வேண்டும் என்று ஹாரூன் ரஷீத் மன்னர் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை சொல்வதற்குண்டான காரணம் அந்த இல்முடையவர்களை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்ற உத்தேசத்தை அவ்வளவு பெரிய மன்னர் அவருடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இல்மு என்பது அரசாட்சிகளை விட எவ்வளவு பெரிய ஆட்களை விட என்ன ஒரு மன்னராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய படைப்பட்டாளங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் விட இல்மு என்பது சிறந்தது என்பதை உணர்த்துவதற்காக ஹாரூன் ரஷீத் மன்னர் அவர்கள் இந்த ஒரு செயலை சமுதாயத்திற்கு கடைசி வரும் வருவதற்கு இதை உணர்த்துவதற்காக வேண்டி அங்கே செய்த செயல் அது. அல்லாஹ்வின் நல்லடியார்களை மதிக்க வேண்டும். இல்முடையவர்களை அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இல்மை யாரிடத்திலே இருந்து பெறுகின்றோம் என்ற விஷயத்தில் கவனமாக நாம் பெறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரை அஹ்ல சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அந்த அந்த மாபெரும் பெரியோர்களுடைய வழியிலே நாம் வழி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. பெரியோர்கள் வழிமார்களுடைய வழியில் நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.